சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் நேயர்களுக்கு சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் மற்றும் ஸ்கந்தகிருஷ்ணா தாந்திரிகன் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயர்வு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ உழைப்பால் உயர்வுனா நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு இருக்கும். குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, நான் எவ்வளோ நான் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு அதுக்கான ரெகக்னேஷன் அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அது இந்த வருஷம் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுக்கு படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு பயணம் படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது வேலை தொழில் சம்மந்தமாகவோ போகிறதுக்கான அந்த அமைப்பு உண்டு. குடும்பத்தில் இது வரைக்கும் தாமதமாக இருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம். அதே போல் நாளுக்குடைய குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதத்துக்கு மேலே போகிறதுனால அதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு அம்மா இருந்தாங்கன்னா தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீடு சொந்த வீடாக இருந்தாலோ வாடகை வீடாக இருந்தாலோ அது சம்மந்தமான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அது இடமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு 45-40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணிக்கிறது நல்லது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2026 கன்னி ராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமைய நரசிம்மர் வழிபாடு மிகவும் சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.